நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கோவிலுக்கான அரசர் தாவீதின் ஆணைகள். தாவீது குலத்தலைவர்கள், அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள், 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள், அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடைமையான அனைத்து சொத்துக்கள் மற்றும் மந்தைகளை கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரேலின் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள், போர் வீரர்கள், வலிமைமிகு எல்லா வீரர்கள் ஆகியோரையும் எருசலேமில் கூடிவரச் செய்தார். பின்பு அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது: என் சகோதரரே, என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நம் கடவுளின் கால்மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்டுவதற்கு என் மனதில் எண்ணினேன். அதை கட்டுவதற்குரிய முன் ஏற்பாடுகளையும் செய்தேன். ஆனால் கடவுள், நீ என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டாம், ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தியுள்ளாய் என்றார். ஆயினும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மேல் என்றென்றும் அரசராய் இருப்பதற்கு என் தந்தை வீட்டாரிலெல்லாம் என்னை தேர்ந்து கொண்டார். தலைமை ஏற்குமாறு யூதா குடும்பத்தையும் யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்ட என் தந்தையின் புதல்வருள் என்மேல் விருப்பமுற்று இஸ்ரேல் அனைவர் மேலும் என்னை அரசனாக்கினார். ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார். அவர்களுள் இஸ்ரேலில் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான். அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நானும் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்று போல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மே மாதத்தில் சிறப்பிக்கப்பட்ட யூபிலி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை தொடர்ந்து திரு அவையை வழிநடத்தும் 267வது திருத்தந்தையாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதிய திருத்தந்தைக்கான கர்தினால்கள் அவை, திருத்தந்தை தேர்தல், பணியேற்பு திருப்பலி என மே மாதம் முழுவதும் வத்திக்கான் நகரமே மக்கள் கூட்டத்தாரால் நிரம்பியிருந்தது. எனவே இன்றைய நம் நிகழ்வில் மே மாதத்தில் திரு அவையில் சிறப்பிக்கப்பட்ட நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை காணலாம். மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததும் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காது, என் நினைவெல்லாம் நிழலாடு. மே 1 அனைத்துலக தொழிலாளர் நாளானது உலக மக்களால் சிறப்பிக்கப்பட்டது. ஏப்ரல் 21 திங்கட்கிழமை உயிர்ப்பு நாளுக்கு அடுத்த நாளன்று இறைப்பதம் சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவினால்
திரு அவை முழுவதும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தது. திருத்தந்தைக்கான 9 நாள் துக்க அனுசரிப்பு திருப்பலியானது வத்திக்கானிலும் தல திரு அவையின் பல்வேறு இடங்களிலும் ஏறெடுக்கப்பட்டது. மே முதல் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்கான 6வது நாள் திருப்பலியில் உலக தொழிலாளர்களை நினைவு கூர்ந்து ஜெபித்தார் கர்தினால் விக்டர் மானுவேல் பெர்னாண்டஸ். ஒருவரின் தொழில் என்பது மனித குலத்தின் மாண்பை வெளிப்படுத்தி அதற்கு ஊக்கமூட்டுவது என்ற நோக்கம் கொண்டவராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருந்தார் என்று நினைவு கூர்ந்த கர்தினால் பெர்னாண்டஸ் அவர்கள் நம் திறமைகளை வளர்க்கவும் நம் உறவுகளில் நாம் வளரவும் இவ்வுலகின் மீது அக்கறை காட்டி மேம்படுத்துவதற்கும் தொழிலானது உதவுகிறது என்பதை அத்திருப்பலியில் எடுத்துரைத்தார். தன் பணி நாளில் ஒரு முழு நாளை கூட ஓய்வுக்கென எடுக்காதவர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்றும், அர்ஜென்டினாவில் கர்தினாலாக பணியாற்றிய போதும் ஓய்வின்றி உழைத்தவர், கடவுளின் அன்புக்கு பதில் மொழி வழங்குவதை தனது அன்றாட பணியாக கருதியவர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்றும் பகிர்ந்து கொண்டார் கர்தினால் பெர்னாண்டஸ். கான்க்ளேவ் அவை இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒருவராக, இறைவேண்டல் செய்பவராக, உண்மையின் ஊழியராக, கனிவும் துணிவும் இரக்கமும் உள்ளவராக, இறை அன்பில் ஆழமாக வேரூன்றியவராக இருக்கும் ஒருவரை புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் மே 7 அன்று கர்தினால்கள் அனைவரும் கூடியிருந்தனர். கர்தினால்கள் அவையின் தலைவர் கர்தினால் ஜோவானி பத்திஸ்தா ரே அவர்கள் தலைமையில் திருப்பலியானது நடைபெற்றது. புதிய திருத்தந்தையை தேர்வு செய்யும் தேர்தலில் பங்கேற்கும் கர்தினால்கள் அனைவரும் தங்களது அனைத்து தனிப்பட்ட கருத்துக்களையும் கைவிட்டு கடவுளாம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தங்கள் இதயத்தில் வைத்து திரு அவை மற்றும் மனித குலத்தின் நன்மையை மட்டும் மனதில் இருத்தி செயல்பட அழைக்கப்படுகின்றார்கள் என்று அத்திருப்பலியில் ஆற்றிய மறையுரையில் வலியுறுத்தினார் கர்தினால் ரே. திரு அவை எப்போதும் ஒன்றிப்பின் இல்லமாகவும் பள்ளியாகவும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும், தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் வகைப்படுத்தப்பட்ட கடவுளை மறக்க முனைகின்ற இன்றைய சமூகத்தில் அனைவரின் மனசாட்சியையும் ஆன்மீக ஆற்றல்களையும் எவ்வாறு எழுப்புவது என்பதை நன்கு அறிந்த திருத்தந்தையை கடவுள் திரு அவைக்கு வழங்குவார் என்று நம்பிக்கையுடன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் கர்தினால் ரே. புதிய திருத்தந்தை தேர்வு. மே 8 மாலையன்று புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதை அறிவிக்கும் வெண்புகையானது சிஸ்டைன் சிற்றாலய புகைப்போக்கி வழியாக வெளியிடப்பட்டது. வத்திக்கான் வளாகத்தை நோக்கி மக்கள் கடல் அலையென திரண்டு வந்தனர். வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக மேல் மாடத்தில் தோன்றிய கர்தினால் டோம்னிக் மம்பர்த்தி அவர்கள், ஹபேமுஸ் பாப்பாம், நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வான செய்தியை அறிவிக்கிறேன். நாம் ஒரு திருத்தந்தையை பெற்றுவிட்டோம் என்று எடுத்துரைத்தார். திரு அவையை வழிநடத்தும் 267வது திருத்தந்தையாக அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சிகாகோவை சார்ந்தவரும் அகுஸ்தின் சபையை சார்ந்தவருமான கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார். மே 8 ரோம் உள்ளூர் நேரம் மாலை 7:30 மணியளவில் வத்திக்கான் மேல் மாடத்தில் மக்கள் முன் தோன்றிய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஊருக்கும் உலகிற்குமான ஊர்பியத் ஓர்வி எனப்படும் சிறப்பு உரையையும் ஆசிரியையும் மக்களுக்கு வழங்கினார். ஏறக்குறைய 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருக்க அவர்கள் முன் தோன்றிய திருத்தந்தை அவர்கள் அமைதி பற்றிய கருத்துக்களையே அதிகமாக வலியுறுத்தினார். கடவுளின் மந்தையா மக்களுக்காக தனது உயிரை கொடுத்த நல்ல ஆயனாம் உயிர்த்த இயேசு கிறிஸ்து கூறிய முதல் வார்த்தைகள் அமைதி. இந்த அமைதியின் வாழ்த்து நம் இதயங்களில் நுழைந்து நம் குடும்பங்களுக்கும் உலகின் எல்லா திசைகளிலும் இருக்கும் மக்களுக்கும் பூமி எங்கும் சென்றடைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக எடுத்துரைத்து உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்து கூறினார் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ.
அவையினருடன் முதல் திருப்பலி. நம்பிக்கை குறைவுபடும் போது வாழ்வு தன் அர்த்தத்தை இழக்கின்றது. கிறிஸ்துவில் நம் மகிழ்ச்சி நிறை விசுவாசத்திற்கு நாம் சான்றுகளாக இருக்க வேண்டும் என தன்னை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்த கர்தினால்கள் அவையினருடன் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே சிஸ்டைன் சிற்றாலயத்தில் மே 9 காலை திருப்பலி நிறைவேற்றி மறையுரை வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சிலுவை சுமக்க தன்னை தேர்ந்தெடுத்துள்ள கர்தினால்கள் அனைவரும் புதிய திருத்தந்தையாம் தனது மறைப்பணியில் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்தார். மே 11 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் மேல் மாடத்தில் நின்று தனது முதல் பாஸ்கா கால மூவேளை ஜெப உரையினை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த லட்சக்கணக்கான இறைமக்களுக்கு வழங்கிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், நல்லாயன் இயேசு தனது ஆடுகளை அறிந்து அன்பு செய்கின்றார், அவைகளுக்காக தனது உயிரை கொடுக்கின்றார், உண்மையான ஆயனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்று எடுத்துரைத்தார். மே 14 புதன்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் கீழை வழிபாட்டு முறை திரு அவையினரை சந்தித்து உரையாற்றினார் திருத்தந்தை. கீழை வழிபாட்டு முறை திரு அவையினருக்கான யூபிலியானது வத்திக்கானில் மே 12 திங்கட்கிழமை சிறப்பிக்க ஆரம்பிக்கப்பட்டு மே 14 புதன்கிழமையுடன் நிறைவிற்கு வந்தது. திரு அவைக்கு நீங்கள் தேவை. கீழை வழிபாட்டு திரு அவையினர் திரு அவைக்கு வழங்கக்கூடிய பங்களிப்பு மகத்தானது. வழிபாட்டு முறைகளில் உயிருடன் இருக்கும் மறைபொருள் உணர்வை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது. கீழை வழிபாட்டு தல திரு அவை ஆன்மீக மரபுகள் பழமையானவை, ஆனால் எப்போதும் புதியவை, குணமளிக்கும் ஆற்றல் கொண்டவை என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை. திரு அவையின் 267வது திருத்தந்தையாக கர்தினால்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 14ஆம் லியோ என்ற பெயரை ஏற்ற புதிய திருத்தந்தை அவர்களின் பணியேற்பு விழாவானது மே 18 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. நம்மை நம்மிடையே சகோதரர்களாக மாற்றும் கடவுளின் பிறரன்பு பணியே நற்செய்தியின் இதயம். தூய ஆவியின் ஒளி மற்றும் ஆற்றலுடன் கடவுள் அன்பின் மீதும் ஒற்றுமையின் அடையாளத்தின் மீதும் நிறுவப்பட்ட ஒரே திரு அவையை, ஒரு மறைப்பணி திரு அவையை உருவாக்குவோம், மனிதகுலத்திற்கான புலிக்காரமாக மாறுவோம் என்று தனது பணியேற்பு திருப்பலியின் போது வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 21 புதனன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் விதைப்பவர் ஓமை குறித்த கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு தனது முதல் மறைக்கல்வி உரையின் போது எடுத்துரைத்தார் திருத்தந்தை. இன்றைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனின் வார்த்தையாகிய விதையை வரவேற்க எப்போதும் தயாராக இருப்போம் என்றும், நாம் ஒரு வளமான மண் அல்ல என்பதை உணர்ந்து சோர்வடையாமல் நம்மை ஒரு சிறந்த நிலமாக மாற்றுவதற்கு இன்னும் அதிகமாக உழைக்கும்படி இறைவனின் அருளை நாடுவோம் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. உங்களோடு கிறிஸ்தவராகவும் உங்களுக்கு ஆயராகவும் நான் இருக்கிறேன், ஒன்றிணைந்து பயணிப்போம் என்று கூறி மே 25, 26 ஆகிய நாட்களில் ரோமில் உள்ள பிற 3 பெருங்கோவில்களான புனித யோவான் லாத்தரன், மேரி மேஜர், புனித பவுல் பெருங்கோவில்களின் பொறுப்பேற்றார் திருத்தந்தை. இவ்வாறாக கடந்த மே மாதத்தில் திரு அவையில் நிகழ்வுகள் சிறப்பாக நடந்து முடிந்தன. வரும் வாரத்தில் ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற திரு அவை நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை காணலாம். சிறப்பிக்கப்பட்ட யூபிலி என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 என்னும் நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். போட்டி என்பது எதிர்கொள்ளலை குறிக்கின்றது என்றும், எதிராளிகள் கூட தங்களை ஒன்றிணைக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கும் ஒரு மோதல் களம்தான் விளையாட்டு என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 15 இச்செவ்வாயன்று பர்த்தித்தா தெல் குவோரே, அதாவது இதயத்தின் விளையாட்டு என்று அழைக்கப்படும் கால்பந்தாட்ட நிகழ்வொன்றின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள காணொலி செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, போட்டி என்ற வார்த்தையும் இதயம் என்ற வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்றும் எடுத்துக்காட்டினார். இதயத்தின் விளையாட்டு என்பதன் ஆழமான அர்த்தத்தை பற்றி தனது சிந்தனைகளை இச்செய்தியில் வழங்கியுள்ள திருத்தந்தை,
எதிர்கொள்ளல் மற்றும் இரக்கத்தின் முக்கியத்துவத்தையும் இதில் வலியுறுத்தியுள்ளார். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக குழந்தை இயேசு மருத்துவமனை மற்றும் காரிதாஸ் இத்தாலியால் ஒருங்கிணைக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிக்காகவும் அவைகளை பாராட்டியுள்ளார் திருத்தந்தை. வணக்கத்திற்குரிய பேராயர் மார் இவானியோஸ் இன்றும் விசுவாசிகளை தூய்மையை பின்பற்றவும் கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றவும் அழைப்பு விடுக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர். ஜூலை 13 முதல் 19 வரை ஒரு வாரம் இந்தியாவின் கேரளாவில் பயணம் மேற்கொண்டுள்ள பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் காலகர் அவர்கள் ஜூலை 15 இச்செவ்வாயன்று திருவனந்தபுரத்தில் கொண்டாடப்பட்ட வணக்கத்திற்குரிய பேராயர் மார் இவானியோஸ் அவர்களின் ஆண்டு நினைவு திருப்பலியை தலைமையேற்று வழங்கிய மறையுரையில் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் திருவனந்தபுரம் பேராயர் கர்தினால் பாசிலியோஸ் கிளீமிஸ் அவர்களின் வழிநடத்துதலில் இறைவேண்டல்கள், வழிபாடுகள் மற்றும் திருவிழிப்பு ஜெபங்கள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீடர்களாகவும் துணிவுள்ள தலைவர்களாகவும் இரக்கமுள்ள ஊழியர்களாகவும் மேலும் ஒன்றிப்பு, அமைதி மற்றும் அன்பு ஆட்சி செய்யும் ஒரு திரு அவையையும் உலகத்தையும் கட்டி எழுப்ப தேவையான அருளை நல்ல மேய்ப்பரான கிறிஸ்து நமக்கு அருள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேராயர் காலகர். பிலிப்பீன்ஸ் உச்சநீதிமன்றம் ஆக்சிடென்டல் மிண்டோரோவில் 25 ஆண்டுகால சுரங்கத் தடையை ரத்து செய்துள்ள அதேவேளை உள்ளூர் அரசுகளின் குறிப்பிட்ட திட்டங்களை எதிர்த்தாலும் பெரிய அளவிலான சுரங்கங்களுக்கு முழுமையான தடையை விதிக்க முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளதாக கூறியுள்ளது ஃபீதே செய்தி நிறுவனம். அகுஸ்டன் பெட்ரோலியம் மற்றும் கனிம நிறுவனத்தை ஆதரிக்கும் இந்த முடிவு சுற்றுச்சூழலையும் பூர்வ குடிமக்களின் உரிமைகளையும் அச்சுறுத்துவதாக குடிமக்கள் சமூகம், கத்தோலிக்க சமூகங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் குழுக்கள் எச்சரித்துள்ளன என்று உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். இந்த தீர்ப்பு ஓரியண்டல் மிண்டோரோவின் இதே போன்ற அவசர சட்டத்தை பாதிக்கக்கூடும் என்றும் இது பரந்த சுற்றுச்சூழல் மற்றும் சமூக விளைவுகளை பற்றிய அச்சங்களை எழுப்புகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது அச்செய்தி நிறுவனம். இந்நிலையில் ஆயர் மொய்சஸ் கியூவாஸ் மற்றும் அருள்பணியாளர் எட்வின் கரிக்கஸ் உள்ளிட்ட மத மற்றும் சுற்றுச்சூழல் தலைவர்கள் இந்த முடிவை கண்டித்து சுரங்கத்தை ஒரு தார்மீக மற்றும் மேய்ப்பு பணி சார்ந்த பிரச்சினை என்று கூறி உரையாடல், இறைவேண்டல் மற்றும் சுற்றுச்சூழல் நீதிக்கான ஆதரவு மூலம் தொடர்ந்து தங்களின் எதிர்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். சில நாள்களுக்கு முன்பு நைஜீரியாவின் எடோ மாநிலத்தில் உள்ள அமல உற்பவ அன்னை இளங்குறுமடத்தின் மீது நிகழ்ந்த ஆயுதமேந்திய தாக்குதலின் போது 3 குறுமாணவர்கள் கடத்தப்பட்ட நிலையில் தற்போது கடத்தல்காரர்கள் அம்மறைமாவட்டத்துடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக ஃபீதே செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூறிய ஆயர் கபிரியேல் கியாகோமோ துனியா அவர்கள் கடத்தல்காரர்கள் அவுச்சி மறைமாவட்டத்தை தொடர்பு கொண்டு கடத்தப்பட்டவர்களை மீட்பதற்கான தொகை குறித்து பேசினர். ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்றும் குறுமாணவர்கள் இன்னும் அவர்களின் பிடியில்தான் இருக்கின்றனர் என்றும் அச்செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார். அதேவேளையில் பாதுகாப்பு படையினரும் மாநில அரசும் கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்க முயற்சித்து வருகின்றன என்றும் மற்ற குறுமாணவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு தங்களின் இறுதி தேர்வுகளை தொடர்கின்றனர் என்றும் உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். மேற்கு கரையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ கிராமமான தைபேயின் குடியிருப்பாளர்கள் அண்மையில் தங்கள் நிலத்தையும் வீடுகளையும் அபகரிக்க முயற்சிக்கும் இஸ்ரேலிய குடியேறிகளின் வன்முறை தாக்குதல்களை எதிர்கொண்ட வேளை ஜூலை 14 இத்திங்களன்று அங்கு சென்ற கிறிஸ்தவ தலைவர்களும் தூதரக அதிகாரிகளும் தங்களின் ஆதரவையும் ஒன்றிப்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளனர். பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளை சார்ந்த 1500 குடியிருப்பாளர்களை கொண்ட தைபே கிராமம் அச்சம், தாக்குதல்கள், காயங்கள் மற்றும் அழிவுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையுடன் உள்ளது என்றும் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. மேலும் மக்கள், வீடுகள், நிலங்கள், ஏன் உயிர்களை கூட இழந்துள்ளனர் என்றாலும் அக்கிராமம் பழிவாங்கும் நோக்கத்தை விடுத்து அமைதி மற்றும் மனித மாண்பிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது என்றும் அது குறித்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.